வணக்கம், இது சூப்பர் 60. இன்றைய நாளில் அறிய வேண்டிய அத்தனை செய்திகளையும் 60 நிமிடங்களில் தரும் விறுவிறுப்பான தொகுப்பு. முதலில், தீபாவளிக்கு ஜிஎஸ்டி குறைக்கப்படும் என்ற பிரதமர் மோடியின் அறிவிப்பால் ஏசி, வாஷிங் மிஷின் விலை குறைய வாய்ப்புள்ளது. தீபாவளி என்று மக்களுக்கு மிகப்பெரிய பரிசு காத்திருப்பதாக தனது சுதந்திர தின உரையில் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். டெல்லி செங்கோட்டையில் தேசிய கொடி ஏற்றிய பிறகு சுதந்திர தின உரையாற்றிய பிரதமர் மோடி ஆபரேஷன் சிந்தூர் மூலம் பயங்கரவாதிகளின் கற்பனைகளுக்கு எட்டாத பதிலடி கொடுத்ததாகவும், சிந்து நதி இந்திய விவசாயிகளுக்கு மட்டுமே சொந்தமானது என்றும் குறிப்பிட்டார். நியூக்ளியர் की धमकियों को अब हम सहने वाले नहीं हैं. न्यूक्लियर ब्लैकमेल लंबे अरसे से चलाया, अब वो ब्लैकमेल नहीं सहा जाएगा. தொடர்ந்து பேசிய அவர், தீபாவளி என்று ஜிஎஸ்டியில் சீர்திருத்தம் மேற்கொள்ளப்படும் என்று கூறினார். इस दिवाली में आपकी डबल दिवाली का काम मैं करने वाला हूं. इस दिवाली में आपको एक बहुत बड़ा तोहफा देशवासियों को मिलने वाला है. விவசாயிகள், மீனவர்கள் மற்றும் கால்நடை வளர்ப்பாளர்களை பாதிக்கும் எந்த திட்டத்திற்கும் மத்திய அரசு ஒப்புதல் அளிக்காது என்று அமெரிக்காவிற்கு மறைமுக செய்தியை குறிப்பிட்ட மோடி, தான் ஒரு பெருஞ்சுவர் போன்று உறுதியாக நிற்பேன் என்று தெரிவித்தார். கடந்த சுதந்திர தினத்தின் போது 98 நிமிடங்கள் உரையாற்றிய பிரதமர் மோடி இந்த முறை 103 நிமிடங்கள் உரையாற்றியுள்ளார். தீபாவளி பரிசாக ஜிஎஸ்டி வரி விதிப்பு முறையில் சீர்திருத்தம் கொண்டுவரவுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்த நிலையில் 12% மற்றும் 28% வரி விகிதங்களை நீக்க ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு மத்திய அரசு பரிந்துரை செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மத்திய அரசு முன்மொழிந்துள்ள புதுப்பிக்கப்பட்ட ஜிஎஸ்டி வரி விதிப்பில் 12% வரி விகித முறையில் உள்ள 99% பொருட்கள் 5% வரி விகித முறைக்கு மாற்றப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. அதன்படி வெண்ணெய், நெய் உள்ளிட்ட பால் பொருட்கள், பழரசங்கள், பதப்படுத்தப்பட்ட உணவுகள், எலக்ட்ரிக் அல்லாத பொம்மைகள், விளையாட்டு உபகரணங்கள், 1000 ரூபாய்க்கு குறைவான காலணிகள் உள்ளிட்டவற்றின் விலை கணிசமாக குறைய வாய்ப்புள்ளது. அதேபோல 28% ஜிஎஸ்டி வரி கொண்ட 90% பொருட்கள் 18% ஜிஎஸ்டி வரிக்கு கீழ் கொண்டுவரப்படும் என்று கூறப்படுகிறது. இதனால் ஏசி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின் உள்ளிட்ட வீட்டு உபயோகப் பொருட்கள், சிமெண்ட், டிராக்டரின் டயர் உள்ளிட்ட பொருட்களுக்கான விலை குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே ஆடம்பர பொருட்களுக்கு சிறப்பு விகிதமாக 40% வரை வரி விதிக்கப்படலாம் என்றும், இந்த சிறப்பு விகிதம் ஆடம்பர கார், சிகரெட், பான் மசாலா உள்ளிட்ட பொருட்களுக்கு பொருந்தும் என்றும் கூறப்படுகிறது. தமிழ்நாட்டில் எம்பிபிஎஸ் மருத்துவ படிப்பிற்கான முதற்கட்ட கலந்தாய்வின் இறுதிப் பட்டியல் நாளை மறுதினம் வெளியாகும் என்று மருத்துவக் கல்வி இயக்கக மாணவர் சேர்க்கை குழு அறிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் அரசு மற்றும் தனியார் கல்லூரிகளில் நிர்வாக ஒதுக்கீட்டின் கீழ் எம்பிபிஎஸ், பிடிஎஸ் படிப்பிற்கான முதல் சுற்று கலந்தாய்வு கடந்த ஜூலை 30ஆம் தேதி தொடங்கியது. இணையதளம் வாயிலாக கடந்த 4ஆம் தேதி வரை கல்லூரிகளை தேர்வு செய்ய அவகாசம் வழங்கப்பட்ட நிலையில் அது 3 முறை நீட்டிக்கப்பட்டு இன்று மாலை 5 மணி வரை கல்லூரிகளை தேர்வு செய்யலாம் என்று அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் நாளை இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு நாளை மறுதினம் இறுதிப் பட்டியல் வெளியாகும் என்று மருத்துவக் கல்வி இயக்ககம் தெரிவித்துள்ளது. கல்லூரிகளில் இடங்கள் பெறுவதற்கான ஆணையை நாளை மறுதினம் முதல் வரக்கூடிய 24ஆம் தேதி நண்பகல் 12 மணி வரை ஆன்லைன் வாயிலாக பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மருத்துவ கலந்தாய்வு தொடர்பாக நீதிமன்றத்தில் சில மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அதில் எந்த சிக்கலும் எழாத பட்சத்தில் திட்டமிட்டபடி முடிவுகள் அறிவிக்கப்படும் என்று மருத்துவக் கல்வி இயக்ககம் குறிப்பிட்டுள்ளது. சுங்க கட்டண வருடாந்திர பாஸை முதல் நாளில் 1,40,000 பேர் பெற்றுள்ளனர். இது மாலை 7 மணி நிலவரம் என்று மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பாஸ் பெற்றவர்கள் எந்தவிதமான தடையுமின்றி சுங்கச்சாவடியை கடந்து செல்வதை உறுதி செய்ய தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தினர் தனி அதிகாரிகளை நியமித்துள்ளனர். பாஸ் தொடர்பான சந்தேகங்களை தீர்த்து வைக்க உதவி எண்ணான 1033 பலரும் தொடர்பு கொள்ளக்கூடிய நிலையில் கூடுதலாக 100 பேர் பணியமர்த்தப்பட்டுள்ளனர். தமிழ்நாட்டில் 74 உட்பட நாடு முழுவதுமாக 1150 சுங்கச்சாவடிகளில் இந்த பாஸை பயன்படுத்த முடியும். பாஸ் பெறுவதற்கான ராஜ்மார்க் யாத்ரா செயலியை ஒரே நேரத்தில் 20,000 முதல் 25,000 பேர் வரை பயன்படுத்த முடியும். 3,000 ரூபாய் செலுத்தி பாஸ் பெறுபவர்கள் ஓராண்டு அல்லது அதிகபட்சமாக 200 சுங்கச்சாவடிகளில் அதனை பயன்படுத்தலாம். திருப்பதியில் சுமார் 4 கிலோமீட்டர் தூரத்திற்கு பக்தர்கள் காத்திருந்த நிலையில் இலவச தரிசன கியூவில் பக்தர்கள் நிற்க தற்காலிகமாக தடை விதிக்கப்பட்டது. சுதந்திர தினம், கோகுல அஷ்டமி, வார விடுமுறை என தொடர் விடுமுறை காரணமாக திருப்பதி ஏழுமலையானை தரிசிக்க ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டனர். இதனால் இலவச தரிசனம் வரிசையில் சுமார் 4 கிலோமீட்டர் தூரத்திற்கு 24 மணி நேரம் காத்திருந்த பக்தர்கள் சாமி தரிசனம் செய்யும் நிலை ஏற்பட்டது. 300 ரூபாய் தரிசன டிக்கெட் வாங்கிய பக்தர்கள் 4 மணி நேரம் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். வார விடுமுறையொட்டி மேலும் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில்
கூட்டம் குவியும் என எதிர்பார்க்கப்படுவதால் இலவச தரிசன வரிசையில் பக்தர்கள் நிற்பது தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டது. கட்டுக்கடங்காத கூட்டத்தால் தங்கும் அறைகள் கிடைக்காமல் பக்தர்கள் அவதிக்குள்ளான நிலையில் தேவஸ்தானம் தரப்பில் உணவு, குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டன. மாநிலத்திற்கு கிடைக்க வேண்டிய நிதியை எப்போதும் போராடி பெறும் நிலை நீடிப்பது கூட்டாட்சி இந்தியாவிற்கு அழகல்ல என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மாநில உரிமைகளை மத்திய அரசு தொடர்ந்து பறித்து வருவதாக குற்றம் சாட்டிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதனை மீட்பதற்கு தக்க தருணம் அமைந்திருப்பதாக தெரிவித்துள்ளார். சுதந்திர தினத்தை ஒட்டி சென்னை புனித ஜார்ஜ் கோட்டையில் தேசிய கொடி ஏற்றிய பிறகு உரையாற்றிய அவர், சுதந்திர போராட்ட வீரர்களுக்கான ஓய்வூதியம் அதிகரிப்பு, பேருந்துகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு சலுகை உட்பட 9 புதிய அறிவிப்புகளை வெளியிட்டார். மாநில அரசு விடுதலை போராட்ட வீரர்களுக்கு தற்போது வழங்கி வரக்கூடிய மாதாந்திர ஓய்வூதியம் 22,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். தமிழ்நாட்டின் மலைப்பகுதியில் செயல்படுத்தப்படும் கட்டணமில்லா விடியல் பயண திட்டம் மாற்றுத்திறனாளிகளுக்கும் விரிவுபடுத்தப்படும். தொடர்ந்து பேசிய அவர், மாநிலத்திற்கு கிடைக்க வேண்டிய நிதியை எப்போதும் போராடி பெறும் நிலை நீடிப்பதாகவும் இது கூட்டாட்சி இந்தியாவிற்கு அழகல்ல என்றும் கூறினார். ஒன்றிய மாநில அரசுகளுக்கிடையான அதிகாரம் மற்றும் நிதி பகிர்வில் மாநில அரசுகளின் பங்கினை மீட்டெடுத்திட அரசியல் பூர்வமான சட்ட நடவடிக்கை எடுப்பதுதான் ஒரே தீர்வு. இதற்கான முன்முயற்சிகளை நிறைவேற்றி முடிப்பதற்கான தக்க தருணம் தற்போது வந்துவிட்டது என இந்த விடுதலை நாளில் உறுதியாக நம்புகிறேன். நிதி வழங்காதது மாநிலத்தின் வளர்ச்சி மட்டுமன்றி இந்தியாவின் ஒருமைப்பாட்டையும் பாதிக்கும் என்றும் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டார். யுக்ரைன் ரஷ்யா இடையேயான அமைதி ஒப்பந்தம் தொடர்பாக ரஷ்ய அதிபர் புட்டினுடன் நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படவில்லை என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். யுக்ரைன் ரஷ்யா இடையேயான போரை முடிவுக்கு கொண்டுவரும் விதமாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப், ரஷ்ய அதிபர் புட்டின் இடையேயான வரலாற்று சிறப்புமிக்க பேச்சுவார்த்தை அமெரிக்காவின் அலாஸ்கா நகரில் நடைபெற்றது. இந்த பேச்சுவார்த்தை 3 மணி நேரம் நீடித்தது. அதன் பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய ட்ரம்ப், பேச்சுவார்த்தையில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து நாட்டோ அமைப்பு நாடுகள் மற்றும் யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியிடம் பேச உள்ளதாகவும் கூறினார். Productive meeting. There were many points that we agreed on. Most of them, I would say, a couple of big ones. அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையை மாஸ்கோவில் நடத்த வேண்டும் என விருப்பம் தெரிவித்த புட்டின், யுக்ரைனில் போர் முடிவுக்கு வர வேண்டும் என்றால் போருக்கான காரணங்கள் முழுமையாக அகற்றப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். Next time in Moscow. Oh, that's an interesting one. I don't know. I'll get a little heat on that one, but I could see it possibly happening. 2022ஆம் ஆண்டில் அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் இருந்திருந்தால் யுக்ரைனில் போரே வந்திருக்காது என்றும் புட்டின் தெரிவித்தார். நாகாலாந்து ஆளுநர் இல கணேசன் சென்னையில் காலமானார். அவருக்கு வயது 80. தமிழக பாஜக மூத்த தலைவரும் நாகாலாந்து ஆளுநருமான இல கணேசன் சென்னை தியாகராய நகரில் உள்ள தனது இல்லத்தில் அவ்வப்போது தங்குவது வழக்கம். நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டதால் சென்னை கொளத்தூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். அங்கு கழிவறையில் தவறி விழுந்ததில் பின்னந்தலையில் அடிபட்டதாக கூறப்படுகிறது. பெரிய காயம் இல்லை என தனது வீட்டில் ஓய்வெடுத்து வந்த நிலையில் அடிபட்ட இடத்தில் திடீரென வலி அதிகரித்ததாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த 8ஆம் தேதி சென்னை கிரீம் சாலையில் அப்போலோ மருத்துவமனையில் இல கணேசன் அனுமதிக்கப்பட்டு பல்வேறு பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. மேலும் அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் வெள்ளிக்கிழமை மாலை 6:23 மணிக்கு இல கணேசன் உயிரிழந்தார். நாகாலாந்து ஆளுநர் இல கணேசன் மறைவிற்கு குடியரசுத் தலைவர் இரங்கல் தெரிவித்துள்ளார். தனது நீண்ட பொது வாழ்வில் மக்களின் நலனுக்காக பாடுபட்டார் என்றும் தமிழகம் மற்றும் நாட்டின் வளர்ச்சிக்கு அவர் ஆற்றிய பங்களிப்பு என்றென்றும் நினைவு கூறப்படும் என்றும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு குறிப்பிட்டுள்ளார். இதேபோல் நாட்டிற்காக சேவையாற்ற தனது வாழ்க்கையை அர்ப்பணித்த ஒரு பக்தியுள்ள தேசியவாதி என்று இல கணேசனுக்கு பிரதமர் மோடி புகழாரம் சூட்டினார். தமிழ்நாடு முழுவதும் பாஜகவை விரிவுபடுத்த கடுமையாக உழைத்தவர் என்றும் தமிழ் கலாச்சாரத்தின் மீது மிகுந்த ஆர்வம் கொண்டவர் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே சென்னை தியாகராய நகர் வீட்டில் வைக்கப்பட்டுள்ள இல கணேசன் உடலுக்கு ஆளுநர் RN ரவி நேரில் அஞ்சலி செலுத்தினார். இதேபோல முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் இல கணேசன் உடலுக்கு நேரில் அஞ்சலி செலுத்தினார். தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் உள்ளிட்டோரும் நேரில் அஞ்சலி செலுத்தினர். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் அனைவரிடமும் அன்போடும் பாசத்தோடும் பழகக்கூடியவர் இல கணேசன் என்று குறிப்பிட்டுள்ளார்.
பாமக நிறுவனர் ராமதாஸின் மனைவியும் தனது தாயாருமான சரஸ்வதியின் பிறந்த நாளையொட்டி நேரில் வாழ்த்து பெற்ற அன்புமணி ராமதாசுடன் இணைந்து கேக் வெட்டி கொண்டாடிய தருணம்தான் இது. பாமக நிறுவனர் ராமதாஸிற்கும் அவரது மகனும் பாமக தலைவருமான அன்புமணிக்கும் இடையே கடந்த டிசம்பர் மாதம் முதலே வெளிப்படையாக மோதல் போக்கு நிலவி வந்தது. தந்தை மகனை சமாதானப்படுத்தும் முயற்சியில் கட்சியின் கௌரவ தலைவர் ஜி.கே. மணி உள்ளிட்ட முன்னணி நிர்வாகிகளும் குடும்ப உறுப்பினர்களும் தீவிரமாக ஈடுபட்டனர். எனினும் இருவரிடையே நாளுக்கு நாள் மோதல் போக்கு அதிகரித்து வந்ததால் கட்சி நிர்வாகிகள் வருத்தமடைந்தனர். இந்நிலையில் தனது தாய் சரஸ்வதியின் பிறந்த நாளையொட்டி அவரிடம் வாழ்த்து பெறுவதற்காக அன்புமணி தைலாபுரம் இல்லத்திற்கு சென்றார். அவருடன் அவரது மனைவி சௌமியா மற்றும் 3 மகள்களும் சென்றனர். அங்கு சரஸ்வதியின் பிறந்த நாளை குடும்பத்தினர் அனைவரும் கேக் வெட்டி உற்சாகமாக கொண்டாடினர். சரஸ்வதிக்கு அருகிலேயே ராமதாசும் அன்புமணியும் நின்றிருந்தனர். தொடர்ந்து அன்புமணிக்கும் அவரது மனைவிக்கும் சரஸ்வதி கேக் ஊட்டிவிட்டார். விழுப்புரம் மாவட்டம் பட்டானூரில் நாளை நடைபெறும் பாமக சிறப்பு பொதுக்குழு திருப்புமுனையாக அமையும் என ராமதாஸ் தெரிவித்திருந்த நிலையில் அன்புமணி குடும்பத்துடன் தைலாபுரம் இல்லத்திற்கு சென்றதும் அங்கு ராமதாஸை சந்தித்திருப்பதும் கசந்திருந்த உறவு கனிந்திருப்பதாக கட்சியினர் மத்தியில் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. சுதந்திர தினத்தை ஒட்டி ஆளுநர் அளித்த தேநீர் விருந்தை திமுக புறக்கணித்த நிலையில் அதிமுக பங்கேற்றது. ஆளுநர் ஆர் என் ரவி தந்த தேநீர் விருந்தை திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் புறக்கணித்த நிலையில் அதிமுக, பாஜக, தேமுதிக பிரதிநிதிகள் பங்கேற்றனர். சுதந்திர தினத்தையொட்டி சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் அரசியல் கட்சி தலைவர்கள், அமைச்சர்கள் உள்ளிட்டோருக்கு ஆளுநர் தேநீர் விருந்து அளிப்பது மரபு. அதன்படி ஆளுநர் ஆர் என் ரவி அழைப்பு விடுத்திருந்த நிலையில் அவர் தமிழர்களுக்கு எதிராக செயல்படுவதாக குற்றம் சாட்டி அவரது அழைப்பை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மற்றும் அமைச்சர்கள் புறக்கணித்தனர். இதேபோல காங்கிரஸ், விசிக, மதிமுக, கம்யூனிஸ்ட் கட்சிகள் உள்ளிட்ட திமுக கூட்டணி கட்சிகளும் புறக்கணித்தன. தாவேகாவும் புறக்கணித்தது. இந்த நிலையில் ஆளுநர் தந்த தேநீர் விருந்தில் தமிழ்நாடு அரசு சார்பில் தலைமைச் செயலாளர் முருகானந்தம், டிஜிபி சங்கர் ஜிவால் பங்கேற்றனர். சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி மகேந்திர மோகன் ஸ்ரீவத்சவாவும் பங்கேற்றார். பாஜக சார்பாக நயினார் நாகேந்திரன், தமிழிசை சவுந்தரராஜன், எச். ராஜா, அதிமுக சார்பில் எம்பி இன்பதுரை, எம்எல்ஏ கே.ஏ. பாண்டியன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அன்புமணி தரப்பு பாமக சார்பில் எம்எல்ஏக்கள் சதாசிவம், வெங்கடேசன், சிவக்குமார், தேமுதிக சார்பில் விஜய் பிரபாகரன், தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன், ஐஜேகே நிறுவனர் பாரிவேந்தர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கோயில் ஆக்கிரமிப்புகளை அகற்றக் கோரி கோபுரம் மீது ஏறி நடத்திய போராட்டம் விபரீதத்தில் முடிந்தது. புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை முருகன் கோயிலை சுற்றியுள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என வலியுறுத்தி சமூக ஆர்வலர் ஆறுமுகம் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வந்தார். ஏற்கனவே செல்போன் கோபுரத்தின் மீது ஏறி போராட்டம் நடத்திய அவர் ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதாக அதிகாரிகள் உறுதியளித்ததை அடுத்து போராட்டத்தை கைவிட்டார். இந்த நிலையில் இதுவரை ஆக்கிரமிப்புகளை அகற்றவில்லை என கூறி மலையில் உள்ள முருகன் கோயிலின் கோபுரத்தின் மீது தேசிய கொடியுடன் ஏறி போராட்டம் நடத்தினார். தகவல் அறிந்து வந்த அரசு அலுவலர்கள் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர். இதனைத் தொடர்ந்து கோபுரத்தில் இருந்த சிலைகளை பிடித்து ஆறுமுகம் இறங்க முயன்றார். அப்போது கால் இடறியதால் ஆறுமுகம் தட்டு தடுமாறி கீழே விழுந்தார். இதில் தலையில் அடிபட்டு ஆறுமுகம் உயிரிழந்தார். ராணிப்பேட்டை, நாமக்கல், நீலகிரி மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்தது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் காலை முதலே வெயிலின் தாக்கம் குறைந்திருந்த நிலையில் இரவில் ஆற்காடு, சோளிங்கர், வாலாஜாப்பேட்டை, முத்துக்கடை, காவிரிப்பாக்கம், திமிரி, கலவை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. நாமக்கல் மாவட்டத்தில் வள்ளிபுரம், வேட்டாம்பாடி, முதலைப்பாடி உள்ளிட்ட இடங்களில் மிதமான மழை பெய்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். நீலகிரி மாவட்டத்தில் கூடலூர் சுற்று வட்டாரத்திலும் மிதமான மழை பெய்தது. இதனால் கடும் குளிர் நிலவியதால் மக்கள் சிரமத்திற்கு ஆளாகினர். இந்நிலையில் மயிலாடுதுறை மாவட்டம் வைத்தீஸ்வரன் கோயிலில் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் கொட்டி வைக்கப்பட்டிருந்த 300 டன் அளவிலான நெல்மணிகள் மழையில் நனைந்து சேதமடைந்தன. இதற்கு உரிய நிவாரணம் வழங்குவதுடன் உடனடியாக நெல் கொள்முதல் நிலையத்தை திறக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆவணி மாத பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை இன்று மாலை 5 மணிக்கு திறக்கப்படுகிறது. கேரள மாநிலம் சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை மண்டல மற்றும் மகர விளக்கு பூஜைகளை தவிர்த்து மாதாந்திர வழிபாட்டிற்காக ஒவ்வொரு மாதமும் திறக்கப்படும். அந்த வகையில் ஆவணி மாத பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை இன்று மாலை 5 மணிக்கு திறக்கப்படுகிறது. ஆகஸ்ட் 21ஆம் தேதி வரை நாள்தோறும் படி மற்றும்
உதயாஸ்தமன பூஜைகள் நடைபெறும் என்றும் 5 நாட்களுக்கு நெய் அபிஷேகம் செய்யப்படும் என்றும் தேவஸ்தானம் அறிவித்துள்ளது. ஆகஸ்ட் 21ஆம் தேதி சாத்தப்படும் நடை மீண்டும் செப்டம்பர் 3ஆம் தேதி திறக்கப்பட உள்ளது. கேரளாவில் சிங்கம் மாதமாக கருதப்படும் ஆவணி மாதத்தில் ஓணம் பண்டிகை கொண்டாடப்பட உள்ளதால் அதனை ஒட்டி செப்டம்பர் 3ஆம் தேதி நடை மீண்டும் திறக்கப்பட இருப்பது குறிப்பிடத்தக்கது. நடிகை கஸ்தூரி பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்துள்ளார். 1991ஆம் ஆண்டில் ஆத்தா உன் கோயிலிலே திரைப்படம் மூலம் நடிகையாக அறிமுகமானவர் கஸ்தூரி. அதனைத் தொடர்ந்து முன்னணி நடிகைகளில் ஒருவராக வலம் வந்தார். பின்பு தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்றார். அடிக்கடி சர்ச்சையாக பேசி செய்திகளில் அடிபடும் கஸ்தூரி பிக்பாஸ் நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்றுள்ளார். சர்ச்சை பேச்சுகளுக்காக வழக்குகளிலும் சிக்கியுள்ளார். கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது பாரதிய ஜனதாவின் பரப்புரை மேடைகளில் கஸ்தூரி காணப்பட்ட நிலையில் தற்போது பாரதிய ஜனதாவில் இணைந்துள்ளார். சென்னை பாஜக அலுவலகத்திற்கு சென்ற அவர் மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் முன்னிலையில் தன்னை கட்சியில் இணைத்துக் கொண்டார். அவருடன் பிக்பாஸ் பிரபலமான திருநங்கை நமிதா மாரிமுத்துவும் பாரதிய ஜனதாவில் இணைந்துள்ளார். காஷ்மீரில் மேக வெடிப்பால் ஏற்பட்ட வெள்ளத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 60ஐ கடந்துள்ளது. ஜம்மு காஷ்மீரின் கிஷ்த்வாரில் மேகவெடிப்பால் திடீரென ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் குடியிருப்புகள், கார்கள் என மொத்தமும் அடித்துச் செல்லப்பட்ட நிலையில் பலி எண்ணிக்கை 60ஆக உயர்ந்துள்ளது. மலை கிராமங்கள் நிறைந்த கிஷ்த்வாரில் மேகவெடிப்பு ஏற்பட்டது. இதன் காரணமாக பல்வேறு பகுதிகளில் கனமழை கொட்டிய நிலையில் சோஷ்டி கிராமத்தில் கடுமையான வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவு ஏற்பட்டது. இது மச்சேல் மாதா கோயிலுக்கு செல்லும் வழி என்பதால் யாத்ரீகர்கள் பலர் சிக்கிக் கொண்டனர். இந்த நிலையில் திடீர் வெள்ளப்பெருக்கில் சிக்கி 60 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அதே நேரம் பலர் காணாமல் போயிருப்பதால் உயிரிழப்பு எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என்று அஞ்சப்படுகிறது. தற்காலிக பாலம் அமைத்து குழந்தைகள் உள்ளிட்ட ஏராளமானவர்களை மீட்புப் படையினர் மீட்டு வருகின்றனர். இதுவரை மீட்கப்பட்டவர்கள் பாதுகாப்பாக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். தமிழ்நாட்டை போன்று ஆந்திராவிலும் பேருந்துகளில் மகளிருக்கான இலவச பயண திட்டத்தை அம்மாநில முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு, துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். ஆந்திராவில் கடந்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் தெலுங்கு தேசம் தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது. முன்னதாக தேர்தல் பிரச்சாரத்தின் போது பெண்களுக்கு இலவச பேருந்து பயண திட்டம் அமல்படுத்தப்படும் என்று அக்கட்சியின் தலைவர் சந்திரபாபு நாயுடு வாக்குறுதி அளித்திருந்தார். அந்த வகையில் ஸ்ரீசக்தி என்ற பெயரில் மகளிர் இலவச பேருந்து பயண திட்டத்தை அமராவதி அருகே தாடைப்பள்ளியில் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு, துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் ஆகியோர் கூட்டாக தொடங்கி வைத்தனர். பவன் கல்யாண் இலவச பயணத்திற்கான டிக்கெட்டுகளை பெண் பயணிகளுக்கு வழங்கினார். முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு பேருந்தில் பயணித்து திட்டம் குறித்து பயனாளிகளிடம் கேட்டறிந்தார். இந்த திட்டத்தின் கீழ் ஆந்திராவில் வசிக்கும் அனைத்து பெண்களும் சொகுசு பேருந்துகள் தவிர்த்து மற்ற அனைத்து அரசு பேருந்துகளிலும் இலவசமாக பயணம் செய்யலாம். ஆதார் அட்டையை காண்பித்து திருப்பதி, திருமலை இடையே இலவச பயணம் மேற்கொள்ளவும் இந்த திட்டத்தில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. ஸ்ரீசக்தி திட்டத்தில் சுமார் 2 கோடிக்கும் அதிகமான பெண்கள் பயனடைவார்கள் என்று அரசு அறிவித்துள்ளது. சுதந்திர தினத்தையொட்டி இந்தியா பாகிஸ்தான் எல்லையான அட்டாரியில் எல்லை பாதுகாப்பு படை நடத்திய சாகசங்களை ஏராளமானோர் கண்டுகளித்தனர். பஞ்சாப் மாநிலம் அட்டாரியில் உள்ள பாகிஸ்தான் எல்லையில் புகழ்பெற்ற கொடியிறக்கும் நிகழ்ச்சியோடு சுதந்திர தினத்தையொட்டி சிறப்பு நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. இதில் இந்திய எல்லை பாதுகாப்பு படையினர் தங்கள் திறனையும் வலிமையையும் காட்டும் வகையில் சாகசங்களை நிகழ்த்தி காட்டினர். இருசக்கர வாகனத்தில் அமர்ந்தபடி பெண்கள் படை நிகழ்த்திய சாகச நிகழ்ச்சி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. மேலும் அட்டாரி எல்லையில் மகாத்மா காந்தியின் பிரம்மாண்ட உருவப்படத்தை எல்லை பாதுகாப்பு படையின் டிஜி தல்ஜித் சிங் சௌத்ரி திறந்து வைத்தார். செங்கோட்டையில் நடைபெற்ற 79வது சுதந்திர தின நிகழ்ச்சியில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பங்கேற்காதது வெட்கக்கேடான செயல் என பாஜக செய்தி தொடர்பாளர் சேஷாத் பூனவல்லா கடுமையாக விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், ராணுவத்தையும் அரசியல் அமைப்பையும் ராகுல் காந்தி அவமதித்து விட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் பாகிஸ்தானை விரும்பும் ராகுல் காந்தி தேசத்தையும் காந்தியையும் அவமதித்து விட்டதாகவும் கடுமையாக விமர்சித்துள்ளார்.
ஆகஸ்ட் 15 என்பது தேசிய தினம் எனவும் இது தனிநபரின் பிறந்த நாளோ அல்லது கட்சி தொடங்கிய நாளோ இல்லை எனவும் பதிவிட்டுள்ளார். இந்த நிராகரிப்பு மூலம் காங்கிரஸ் கட்சி இஸ்லாமாபாத் தேசிய காங்கிரஸ் மற்றும் இத்தாலி தேசிய காங்கிரஸ் என்பதை நிரூபித்திருப்பதாகவும் பூனவல்லா விமர்சித்துள்ளார். 31 ஆண்டுகால மலையாள நடிகர் சங்க வரலாற்றில் முதல் முறையாக பெண் தலைவராக நடிகை ஸ்வேதா மேனன் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். மலையாள திரையுலகில் பெண்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் குறித்த ஹேமா கமிட்டி அறிக்கை வெளியானதை தொடர்ந்து மலையாள நடிகர் சங்க அமைப்பான அம்மாவின் உறுப்பினர்கள் சிலர் மீது பாலியல் துன்புறுத்தல் குற்றச்சாட்டு எழுந்தது. இதைத் தொடர்ந்து மோகன்லால் தலைமையிலான முந்தைய குழு கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் ராஜினாமா செய்தது. இந்நிலையில் பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் கொச்சியில் மலையாள நடிகர் சங்க தேர்தல் வெள்ளிக்கிழமை நடைபெற்றது. இதில் சங்கத்தைச் சேர்ந்த 509 உறுப்பினர்களில் சுமார் 300 பேர் ஆர்வத்துடன் வாக்களித்தனர். வாக்கு எண்ணிக்கை முடிவில் நடிகர் தேவனை 27 வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி பிரபல நடிகை ஸ்வேதா மேனன் தலைவராக தேர்வு செய்யப்பட்டார். அதேபோல நடிகர் ரவீந்திரனை வீழ்த்தி நடிகை குக்கு பரமேஸ்வரன் பொதுச் செயலாளராக வெற்றி பெற்றுள்ளார். பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் வெற்றி பெற்றுள்ள இந்த குழு அடுத்த 3 ஆண்டுகளுக்கு மலையாள நடிகர் சங்கத்தை வழிநடத்த உள்ளது. அமெரிக்காவில் 2 நிமிடத்தில் பல கோடி ரூபாய் மதிப்பிலான நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளன. அமெரிக்காவில் பிரபலமான நகைக்கடையில் வெறும் 2 நிமிடங்களுக்குள்ளாக நடைபெற்ற கொள்ளை சம்பவத்தின் கண்காணிப்பு கேமரா காட்சிதான் இது. மேற்கு சியாட்டில் உள்ள நகைக்கடைக்கு வியாழக்கிழமை பகலில் முகமுடி அணிந்து 4 பேர் கொண்ட கும்பல் புகுந்துள்ளது. உள்ளே பணியாளர்கள் இருந்த நிலையில் பாதுகாப்புக்காக பூட்டி வைக்கப்பட்டிருந்த கண்ணாடி கதவுகளை உடைத்துக் கொண்டு உள்ளே நுழைந்தவர்கள் தங்கம் மற்றும் வைர நகைகளை கொள்ளையடித்துள்ளனர். சுமார் 18 கோடி ரூபாய் மதிப்பிலான நகைகள் மற்றும் விலை உயர்ந்த கை கடிகாரங்கள் உள்ளிட்டவற்றை எடுத்து சென்றனர். ஊழியர்கள் யாரும் தங்களை பிடித்து விடாமல் இருக்க ஸ்ப்ரே ஆகியவற்றை காட்டி மிரட்டுவதும் கேமராவில் பதிவாகியுள்ளது. வெறும் 2 நிமிடங்களுக்குள்ளாக நடைபெற்ற இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் காரில் தப்பிச் சென்றதாக தெரிவித்திருக்கூடிய போலீசார் அவர்களை பிடிக்க முயற்சி மேற்கொண்டு வருகின்றனர். பாகிஸ்தானில் வெளுத்து வாங்கிய கனமழையால் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கில் சிக்கி 160க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். இந்தியாவின் இமயமலை பகுதியிலும் பாகிஸ்தானின் வடபகுதியிலும் மேகவெடிப்பு ஏற்பட்டது. இதனால் 10 சென்டிமீட்டருக்கும் அதிகமான மழை ஒரு சில மணி நேரத்தில் கொட்டித் தீர்த்தது. தொடர் கனமழை எதிரொலியாக பாகிஸ்தானின் பல்வேறு பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவு ஏற்பட்டது. சாலைகளில் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடியதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியது. ஸ்மார்ட் பள்ளத்தாக்கில் குடியிருப்புகளை வெள்ள நீர் சூழ்ந்த நிலையில் வீடுகளில் சிக்கியவர்கள் கயிறு கட்டியும் படகுகள் மூலமும் மீட்கப்பட்டனர். இதனிடையே நிவாரணப் பொருட்களை எடுத்துச் சென்ற ஹெலிகாப்டர் மோசமான வானிலை காரணமாக விபத்திற்குள்ளானதில் விமானிகள் உட்பட 5 பேர் உயிரிழந்தனர். வெள்ளத்தில் சிக்கி இதுவரை 160க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ள நிலையில் 56 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செர்பியாவில் அரசிற்கு எதிராக போராட்டக்காரர்கள் வீதிக்கு வந்ததை தொடர்ந்து அவர்கள் மீது போலீசார் கண்ணீர் புகை குண்டுகளை வீசி கலைக்க முயன்றனர். இதனால் பலருக்கு காயம் ஏற்பட்டுள்ளது. செர்பியாவின் பெல்கிரேட் நகரில் அதிபர் அலெக்சாண்டர் ஊசிசியின் அதிகாரப்போக்கை கண்டித்து பொதுமக்கள் கடந்த 2 நாட்களாக போராடி வருகின்றனர். இந்த நிலையில் போராட்டக்காரர்களையும் அவர்களுக்கு உதவி செய்யும் குழுவையும் தனியாக பிரிக்கும் விதமாக போலீசார் 2 இடங்களில் கண்ணீர் புகை குண்டுகளை வீசி கலைத்தனர். காயமடைந்த போராட்டக்காரர்கள் அனைவரும் வீதிக்கு வந்து போராட வேண்டிய தருணம் வந்துவிட்டது என்று மாணவர்களுக்கும் அழைப்பு விடுத்துள்ளனர். போராட்டம் குறித்து தொலைக்காட்சியில் பேசிய நாட்டதிபர் ஊசிசி போராடி வருபவர்கள் சொந்த நாட்டின் எதிரிகள் என்று கடுமையாக எச்சரித்துள்ளார். சென்னை கிராண்ட் மாஸ்டர் செஸ் தொடரின் சேலஞ்சர்ஸ் பிரிவில் தமிழ்நாடு வீரர் பிரணீஷ் சாம்பியன் பட்டம் வென்று அசத்தியுள்ளார். மாஸ்டர்ஸ் பிரிவில் ஜெர்மனி வீரர் வின்சென்ட் கீமர் பட்டத்தை கைப்பற்றியுள்ளார். சென்னையில் 3வது சென்னை கிராண்ட் மாஸ்டர் செஸ் தொடர் கடந்த 10 நாட்களாக களை கட்டியது. மாஸ்டர்ஸ், சேலஞ்சர்ஸ் என 2 பிரிவுகளில் நடைபெற்ற இந்த தொடரில் 20 வீரர்கள் பங்கேற்று பலப்பரீட்சை நடத்தினர். இந்திய வீரர்கள் மட்டுமே பங்கேற்ற சேலஞ்சர்ஸ் தொடரில் 9 சுற்றுகளின் முடிவில் தமிழ்நாடு கிராண்ட் மாஸ்டர் பிரணீஷ் 6.5 புள்ளிகளை பெற்று முதலிடம் பிடித்து சாம்பியன் பட்டத்தை தட்டிச் சென்றார். இதேபோல மாஸ்டர்ஸ் பிரிவில் ஜெர்மனியின் கீமர் 9 சுற்றுகளின் முடிவில் 7 புள்ளிகளை கைப்பற்றி சாம்பியன் பட்டத்தை தட்டிச் சென்றார்.
வெற்றி பெற்ற வீரர்களுக்கு சர்க்கியூட் புள்ளிகளுடன் 1 கோடி ரூபாய் பரிசுத் தொகை வழங்கி கௌரவிக்கப்பட்டது. முதலமைச்சரை நேரில் சந்தித்த தூய்மை பணியாளர்கள் அவருக்கு நன்றி தெரிவித்தனர். தம்மை சந்தித்த தூய்மை பணியாளர்கள் அடங்கிய தொழிற்சங்கத்தினரிடம் முதலமைச்சர் கூறிய வார்த்தைகளே இவை. கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னையில் தூய்மை பணியாளர்கள் போராடி வந்த நிலையில் அவர்களுக்கு 30,000 வீடுகள், காலை உணவு உள்ளிட்ட 6 திட்டங்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இதற்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் தூய்மை பணியாளர்கள் நலச்சங்கங்களின் நிர்வாகிகள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை அவரது முகாம் அலுவலகத்தில் சந்தித்தனர். விலைவாசி உயர்வுக்கு ஏற்ப ஊதியத்தை உயர்த்துவதை உறுதி செய்ய வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர். என்னதான் இப்போ என்ன நிலைமை என்னன்ற மாதிரி கேட்டிருந்தாரு. எங்களுக்கு குறைந்தபட்ச ஊதியம் என்பது குறைக்கப்பட்டிருக்கு, அதை தான் பிரதான காரியமா இருந்தது என்றதை சொன்னோம். அப்போ அந்த சம்பளத்தை உறுதிப்படுத்துற மாதிரி அவங்க வாங்கிட்டு இந்த சம்பளத்தை நான் தரேன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. இந்த சந்திப்பின் போது அமைச்சர்கள் KN நேரு, ஏவா வேலு, மா சுப்பிரமணியன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். தூய்மை பணியாளர்களுக்கு சிறப்பு திட்டங்களை அறிவித்த முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்து சென்னை பெரம்பூரில் 200க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் பதாகைகளை ஏந்தி பேரணியில் ஈடுபட்டனர். சென்னை மாநகராட்சியின் 5வது மற்றும் 6வது மண்டலங்களில் தூய்மை பணியை தனியார் நிறுவனத்திடம் வழங்கியதை கண்டித்து ரிப்பன் மாளிகையில் கடந்த 13 நாட்களாக தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நீதிமன்ற உத்தரவுப்படி பணியாளர்கள் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் தூய்மை பணியாளர்களுக்கு காலை உணவு, கலைஞர் கனவு இல்லம், கல்வி ஊக்கத்தொகை, மருத்துவ காப்பீடு உள்ளிட்ட 6 சிறப்பு திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இதற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக பெரம்பூர் பகுதியில் உள்ள 200க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் பதாகைகளுடன் பேரணி நடத்தினர். இதில் அமைச்சர் சேகர் பாபு, மேயர் பிரியா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். டீ கூட குடிக்காம வீட்டுல இருந்து வந்துருவோம். ஆனா பாத்தீங்கன்னா இந்த வேலையில எங்களுக்கு காலையில உணவு கொடுத்து வயிறார பசியார எங்களை வேலை செய்ய சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா. பேரணியை தொடர்ந்து காலை உணவு திட்டத்தை தொடங்கி வைத்த சென்னை மேயர் பிரியா அனைவருக்கும் உணவு பரிமாறினார். நாமக்கல்லில் தர்ஷன் மருத்துவமனையின் கட்டிட பணியின் போது கிரேன் அருந்து விழுந்து மின்சாரம் பாய்ந்ததில் பெயிண்டிங் வேலையில் ஈடுபட்டிருந்த 3 பேர் உயிரிழந்தனர். திருச்சி சாலையில் வசந்தபுரம் பகுதியில் தர்ஷன் மருத்துவமனை கட்டுமான பணி நடைபெற்று வருகிறது. அப்போது எருமப்பட்டி அம்பேத்கர் நகர் பகுதியைச் சேர்ந்த ஜோதி, சுகுமார் மற்றும் முகேஷ் கண்ணா பெயிண்டிங் வேலையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அங்கிருந்த கிரேன் அருந்து அருகில் இருந்த மின் ஒயர் மீது விழுந்ததில் பணியில் இருந்த 3 மீது மின்சாரம் பாய்ந்தது. இதில் சுகுமார், ஜோதி ஆகியோர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். காயமடைந்த மற்றொரு தொழிலாளி முகேஷ் கண்ணா தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் உயிரிழந்தார். இந்த நிலையில் 3 உடல்களும் நாமக்கல் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டன. இலங்கை சிறைகளில் அடைக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்களை விடுதலை செய்ய வலியுறுத்தி ராமநாதபுரம் மாவட்டம் தங்கச்சி மடத்தில் மீனவர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த 61 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் அடுத்தடுத்து கைது செய்துள்ளனர். இதனை கண்டித்தும் இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களை விடுதலை செய்ய வலியுறுத்தியும் ராமேஸ்வரம் மீனவர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக தங்கச்சி மடம் வலசை பேருந்து நிலையம் பகுதியில் அனைத்து விசைப்படகு மீனவர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் ஒருநாள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது கைதான மீனவர்களை மீட்டுத் தர கோரி குடும்பத்தினர் கண்ணீர் விட்டு கதறினர். உண்ணாவிரத போராட்டத்தில் உட்கார்ந்திருக்கோம். அரசாங்கம் இன்னைக்காவது ஆபீஸ் வேலைக்கு அப்ப மீனவர்கள்லாம் உண்ணாவிரதத்தில் இருக்காங்கன்னு சொல்ற தகவல் கூட போயிருக்கலாம் தமிழ்நாடு அரசு மூலமா. சுதந்திர நாளில் கூட மீனவர்களுக்கு சுதந்திரம் இல்லை என்பதை வலியுறுத்தும் விதமாக அவர்கள் போராட்டத்தை மேற்கொண்டனர். புதுச்சேரிக்கு படையெடுத்து அள்ளி வந்த மது பாட்டில்களை கடலூர் எல்லையில் காவல்துறையினர் பறிமுதல் செய்து அழித்த காட்சிகளே இவை. சுதந்திர தினத்தையொட்டி தமிழ்நாட்டில் டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டுள்ள நிலையில் சுற்றுவட்டார மாவட்டங்களைச் சேர்ந்த மது பிரியர்கள் புதுச்சேரிக்கு படையெடுத்தனர். அங்கிருந்து மது பாட்டில்களை வாங்கி கார்கள் மற்றும் வாகனங்களில் மறைத்துக் கொண்டு வருவோரை எல்லையோர வாகன தணிக்கையில் தமிழக காவல்துறையினர் மடக்கி பிடித்தனர். அந்த வகையில் கடலூர் புதுவை எல்லையில் உள்ள ஆல்பேட்டை சோதனை சாவடியில் காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் தலைமையில் போலீசார் அதிரடி சோதனை நடத்தினர். அப்போது சட்டவிரோதமாக கொண்டு வரப்பட்ட மது பாட்டில்களை பறிமுதல் செய்து அவற்றை கீழே ஊற்றி காவல்துறையினர் அழித்தனர்.
அதிக அளவில் மது பாட்டில்களை கடத்தி வந்தவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பில்லை என ஆளுநர் குற்றம் சாட்டியிருந்த நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மறுப்பு தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை என்றும் பாலியல் குற்றங்கள் அதிகரித்துள்ளதாகவும் தனது சுதந்திர தின செய்திக்குறிப்பில் ஆளுநர் ஆர் என் ரவி குற்றம் சாட்டியிருந்தார். இதற்கு பதிலளித்துள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நாட்டிலேயே அதிக அளவு பெண்கள் பணியாற்றும் மாநிலமாக தமிழ்நாடு உள்ளதாக கூறினார். குற்றங்கள் மீது பாகுபாடின்றி விரைவாக நடவடிக்கை எடுப்பதால் குற்றங்கள் குறைந்து பெண்கள் பாதுகாப்பாக உள்ளதாகவும் விடியல் பயணம், மகளிர் உரிமை தொகை, புதுமை பெண் உள்ளிட்ட திட்டங்கள் பெண்களுக்காக செயல்படுத்தப்படுவதாகவும் முதலமைச்சர் விளக்கம் அளித்துள்ளார். ஆர் என் ரவி பொறுப்பு வகிப்பது ஆளுநராகவா அல்லது பாஜக தலைவராகவா என திமுக எம்பி கனிமொழி விமர்சித்துள்ளார். எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், தேசிய குற்ற ஆவண காப்பகத்தின் 2022ஆம் ஆண்டு அறிக்கையின்படி பெண்களுக்கு எதிரான குற்றங்களின் பட்டியலில் முதல் 3 இடங்களில் இருப்பது பாஜக ஆளும் உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்கள்தான் என்று குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டின் மீது பழிபோடும் ஆளுநருக்கு அப்படி என்ன தமிழர்களின் மீது வெறுப்பு என்றும் கனிமொழி கேள்வி எழுப்பியுள்ளார். இலங்கை வழியாக சீனா தாக்குதல் நடத்தும் திட்டத்தை முறியடிக்க தமிழ்நாட்டு மக்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் என்று பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை தியாகராய நகரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் பேசியவர் இதனை கூறினார். சைனாவில் இருந்து அது இலங்கை மூலமாக ஆபரேஷன் பண்ணுவதற்காக பல்வேறு திட்டங்களை எதிரி நாடுகள் நமது நாட்டை தாக்குவதற்கான பல்வேறு தாக்குதல்களை செய்வதற்காக முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். அதையெல்லாம் முறியடிக்க வேண்டும் என்றால் தமிழக மக்கள் இனி வரும் 2026ஆம் ஆண்டு தேர்தலில் அனைவரும் தேசிய ஜனநாயக கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும். இந்த விழாவில் கலந்து கொண்ட பிறகு செய்தியாளர்களை சந்தித்த பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன், தூய்மை பணியாளர்கள் பிரச்சனையில் திமுக நியாயமாக நடந்து கொள்ளவில்லை என்றால் பிசிக மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் கூட்டணியில் இருந்து வெளியே வருவார்களா என்று கேள்வி எழுப்பினார். திருமாவளவன் தூய்மை பணியாளர்களின் பிரச்சனையில் கருணையோடு நடந்து கொள்ளவில்லை என்றால் கூட்டணியை விட்டு வெளியே வர தயார் என்று சொல்ல முடியுமா? திருமாவளவனும் சரி, கம்யூனிஸ்டுகள் என்ன சொல்றாங்க? இந்த தனியார் மயமாக்கத்திற்கு கம்யூனிஸ்டுகள் என்ன சொல்கிறார்கள்? உங்களுக்கு உண்மையிலேயே தூய்மை பணியாளர்கள் மீது அக்கறை இருக்கிறது என்றால் கம்யூனிஸ்டுகளையும் திருமாவளவனையும் நான் சொல்றேன், நீங்கள் இதில் கருணையோடு நடந்து கொள்ளவில்லை என்றால் கூட்டணியை விட்டு நாங்கள் வெளியே வருவோம் சொல்லுங்க. அப்ப அந்த தலைவர்களை மக்கள் நம்புவார்கள். விடுதலை சிறுத்தைகள் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் திமுகவிடம் அடங்கி போவதாக தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சித்தார். கல்வியில் முன்னேறி வரும் தமிழ்நாட்டை குற்றம் சாட்டும் ஆளுநர் ஆர் என் ரவியின் தரம் அவ்வளவுதான் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். அரசு பள்ளிகளில் கல்விச்சூழல் தொடர் சரிவை கண்டு வருவதாக ஆளுநர் ஆர் என் ரவி குற்றம் சாட்டியது குறித்து நியூஸ் 18க்கு அளித்த பதிலில் அமைச்சர் இவ்வாறு கூறினார். பாராட்டுற மாதிரி ஃபர்ஸ்ட் பேராவில் பாராட்டிட்டு அதுக்கப்புறமேட்டு எங்களை வந்து ஏதோ குறை சொல்லணுமே, ஏன்னா பாராட்டிட்டோமே, இது இங்கே அங்கேருந்து நம்ம எதுவும் திட்டிவிட போறாங்கன்னு திருப்பி எங்களை வந்து வேண்டுமே குறை சொல்வது போன்ற மாதிரியான ஒரு அறிக்கையாக தான் பார்க்குறேன். காழ்ப்புணர்ச்சி காரணமாக தமிழ்நாடு அரசு கல்விக் கொள்கையை உருவாக்கி இருப்பதாக தமிழிசை விமர்சித்ததற்கும் அன்பில் மகேஷ் பதிலளித்தார். நாங்க வந்து அடுத்த அதர் கண்ட்ரீஸை கம்பேர் பண்ணி ஓடிட்டு இருக்கோம். நாங்க நீங்க வேணா அந்த மாநிலத்தை சார்ந்திருக்குன்னா பீகாராக இருந்தாலும் சரி, யூபியாக இருந்தாலும் சரி, தமிழ்நாடு என்னதான் பண்ணுது, எப்ப பார்த்தாலும் இவங்க வந்து ஏதாச்சும் ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காங்க. தயவுசெய்து எங்களை பார்த்து கத்துக்க சொல்லுங்க. மாநிலங்கள் தங்களின் பெருமைகளை கொண்டாடவில்லை என்றால் தேசிய கல்விக் கொள்கை என்ற பெயரில் வரலாற்றை அழித்து விடுவார்கள் என்றும் அமைச்சர் அன்பில் மகேஷ் கூறினார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் 26வது மாநில மாநாடு சேலத்தில் கொடியேற்றத்துடன் தொடங்கிய நிலையில் 2வது நாள் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பங்கேற்க உள்ளார். சேலம் பழைய பேருந்து நிலையம் அருகே நேரு கலையரங்கில் இந்திய கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர்கள் செங்கொடியை ஏற்றி மாநாட்டை தொடங்கி வைத்தனர். இதில் பங்கேற்று பேசிய திருமாவளவன், சனாதனத்திற்கும் ஜனநாயகத்திற்குமான யுத்தத்தில் ஜனநாயகம் வெற்றி பெற வேண்டும் என கூறினார். வலதுசாரிகள் இங்கே கொட்டமடிக்கிறார்கள், கோலோச்சுகிறார்கள், தாம் விரும்பியதையெல்லாம் சட்டமாக்குகிறார்கள், தம் விருப்பம் போல் அவற்றை நடைமுறைப்படுத்துகிறார்கள். கேட்பாரற்ற நிலையிலே ஜனநாயகம் இந்த மண்ணிலே கிடக்கிறது என்கிற ஒரு நிலையை அவர்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். 2வது நாள் நிகழ்ச்சியாக மாநில செயலாளர் முத்தரசன் தலைமையில் வெல்க ஜனநாயகம் என்ற தலைப்பிலான மாநாடு நடைபெறுகிறது. இதில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பங்கேற்று நிறைவுரையாற்ற உள்ளார். அதேபோல செல்வ பெருந்தகை, வைகோ, சண்முகம், திருமாவளவன், கமல்ஹாசன் உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்களும் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்க உள்ளனர். குடியாத்தம் அருகே அரசு பள்ளியில் பட்டியலினத்தைச் சேர்ந்த ஊராட்சி தலைவரை கொடியேற்ற விடவில்லை என்ற குற்றச்சாட்டிற்கு வேலூர் மாவட்ட நிர்வாகம் விளக்கம் அளித்துள்ளது.
வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே அரசு பள்ளியில் பட்டியல் இனத்தைச் சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவரை தேசிய கொடி ஏற்றவிடவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கள்ளப்பாடி அரசு மேல்நிலைப் பள்ளியில் சுதந்திர தினத்தை முன்னிட்டு அதே கிராமத்தைச் சேர்ந்த பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவர் ரமேஷ்குமாரை பள்ளி நிர்வாகம் சிறப்பு விருந்தினராக அழைத்துள்ளது. இந்நிலையில் கொடியேற்ற ஊராட்சி மன்ற தலைவர் ரமேஷ் சென்றபோது அப்பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் கொடியேற்றியுள்ளார். இதனால் அதிருப்தி அடைந்த ஊராட்சி மன்ற தலைவர் ரமேஷ் பள்ளி நிர்வாகத்தினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். சபாபதி நீதான் வந்து ஒரு தலைவர், நீதான் வந்து என்ன அசிங்கப்படுத்தினது நீதான். ஆமா, இந்த பள்ளியில நான் கொடியேற்ற ஒவ்வொரு வருஷம் கொடியேற்றும் கூப்பிடுவோம், கொடியேற்றுவேன். இந்த ஆண்டு கொடியேற்று வருஷம் என்னை எச்சம் போன் பண்ணார். வந்து கொடியேற்றுறப்போ தமிழ்தாய் வாழ்த்தி பாடிட்டு பிறகு நான் கற்பூரம் ஏற்றிட்டு வந்து நான் கொடியேற்றலான்னு வந்தாக்க சபாபதின்றவர் வந்து அவர் என்ன பதவியில் இருக்கிறாருன்னே தெரியல. அந்த சபாபதி வந்து நேரம் வந்து என்னை தடுத்துட்டு வந்து கொடியேற்றுறாரு. இதனிடையே அரசு பள்ளியில் தலைமை ஆசிரியர் அல்லது பெற்றோர் ஆசிரியர் கழகம் சார்பில் தான் கொடியேற்ற வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் விளக்கமளித்துள்ளது. முதுமலை யானைகள் முகாமில் தேசிய கொடிக்கு யானைகள் மரியாதை செலுத்திய காட்சிதான் இது. நீலகிரி மாவட்டம் தெப்பக்காட்டில் உள்ள முதுமலை யானைகள் முகாமில் நாட்டின் 79வது சுதந்திர தின விழாவை வனத்துறையினர் கொண்டாடினர். தேசிய கொடியை முதுமலை புலிகள் காப்பக கள துணை இயக்குநர் வித்யா ஏற்றி வைத்தார். தேசிய கொடியை கையில் ஏந்தியபடி பாகன்கள் வளர்ப்பு யானைகள் மீது அமர்ந்து கொள்ள வரிசையாக நிறுத்தப்பட்ட யானைகள் கம்பீரமாக பறந்த மூவர்ண தேசிய கொடிக்கு துதிக்கையை உயர்த்தி புலரி மரியாதை செலுத்தின. மேலும் தெப்பக்காடு வளர்ப்பு யானைகள் முகாமில் உள்ள சந்தோஷ் என்ற யானைக்கு 55வது பிறந்த நாள் கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி ராகி மாவில் தயாரிக்கப்பட்ட கேக் வெட்டப்பட்டது. இந்த சுதந்திர தின விழாவில் சுற்றுலா பயணிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சிவகங்கை மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற மடப்புரம் பத்ரகாளியம்மன் கோயிலில் இலவசமாக புடவை வாங்க முண்டியடித்த கூட்டம்தான் இது. சுதந்திர தினத்தை ஒட்டி திருபுவனம் அருகே உள்ள மடப்புரம் பத்ரகாளியம்மன் கோயிலுக்கு வரும் பக்தர்களுக்கு இலவச சேலை வழங்கப்படும் என அறநிலையத்துறை சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. டோக்கன் விநியோகிக்கப்பட்ட நிலையில் காலை 9 மணி முதலே பொதுமக்கள் காத்திருந்தனர். ஆனால் காலை 11 மணிக்கு என அறிவிக்கப்பட்ட நிகழ்ச்சிக்கு பகல் 2:30 மணிக்கு வாராமதுரை தொகுதி எம்எல்ஏ தமிழரசி வந்துள்ளார். இதையடுத்து புடவை பெற கூட்டம் முண்டியடித்ததால் நெரிசல் ஏற்பட்டது. பின்னர் டோக்கன் வைத்திருந்தவர்களுக்கு மட்டுமே சேலை விநியோகம் செய்யப்பட்டது. சென்னை மெட்ரோ ரயில் பணியின் போது ராட்சத சிமெண்ட் பாறை விழுந்த விபத்தில் ஜார்க்கண்ட் மாநில இளைஞர் உயிரிழந்தார். சென்னையில் 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக மேடவாக்கத்திலிருந்து சோழிங்கநல்லூர் செல்லும் செம்மொழி பிரதான சாலையில் மெட்ரோ தூண்கள் அமைக்கும் பணிகள் நடந்து வருகின்றன. ஜார்க்கண்ட் மாநில இளைஞர்கள் தூண்களை மேலே தூக்கி வைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள நிலையில் ராட்சத சிமெண்ட் தூண் மீது 2 இளைஞர்கள் அமர்ந்து செல்லும் போது தூண் நிலை தடுமாறி கீழே விழுந்தது. இதில் பிக்கி குமார் என்ற 26 வயது இளைஞர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். சந்தோஷ் லக்காரா என்ற இளைஞர் படுகாயமடைந்த நிலையில் உயிருக்கு ஆபத்தான நிலையில் தனியார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த செம்மஞ்சேரி போலீசார் இறந்த இளைஞரின் உடலை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாம் ஏன் பிற நாட்டு சமூக ஊடகங்களை சார்ந்திருக்க வேண்டும் என பிரதமர் மோடி கேள்வி எழுப்பியுள்ளார். இந்திய இளைஞர்கள் சொந்தமாக சமூக ஊடகங்களை உருவாக்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோள் விடுத்துள்ளார். இது தொடர்பாக தனது சுதந்திர தின உரையில் குறிப்பிட்டு பேசியுள்ள பிரதமர் நரேந்திர மோடி இளைஞர் சக்தி மீது தனக்கு அபரிமித நம்பிக்கை உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ஒரு நாட்டின் சுயமரியாதைக்கான அடிப்படை சுயசார்புதான் என கூறியுள்ள பிரதமர் மோடி படைப்பு உலகமாக இருந்தாலும் சமூக ஊடகங்களாக இருந்தாலும் நாம் ஏன் பிற நாட்டு சமூக ஊடகங்களை சார்ந்திருக்க வேண்டும் என கேள்வி எழுப்பியுள்ளார். நாட்டின் வளங்கள் ஏன் வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டும் எனவும் குறிப்பிட்டு கேள்வி எழுப்பியுள்ள பிரதமர் நரேந்திர மோடி நமது இளைஞர்கள் நாட்டின் மக்களுக்காக சொந்தமாக சமூக ஊடகங்களை உருவாக்க முன்வர வேண்டும் என அழைப்பு விடுத்தார்.
நாட்டின் 79வது சுதந்திர தினத்தை ஒட்டி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் மத்திய அமைச்சர்களுக்கு தேநீர் விருந்து அளித்தார். முன்னதாக குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு வருகை தந்த விருந்தினர்களை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நேரில் வரவேற்றார். பிரதமர் நரேந்திர மோடி, முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பூஷன் ராமகிருஷ்ண கவாய், மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா, மத்திய அமைச்சர்கள் மற்றும் பல்வேறு துறை சார்ந்த பிரபலங்களுடன் முப்படை தளபதிகளும் கலந்து கொண்டனர். குடியரசுத் தலைவர் மாளிகை தேநீர் விருந்தில் பல்வேறு நாடுகளின் தூதர்களும் கலந்து கொண்ட நிலையில் பல்வேறு துறைகளில் சாதனை படைத்த வீரர் வீராங்கனைகள் உள்ளிட்டோரும் இதில் பங்கேற்றனர். எதற்காக இப்படி செருப்புகளை வரிசையில் போட்டு வைத்து இடம் பிடித்திருக்கிறார்கள் என கேட்டால் கொஞ்சம் கலங்கித்தான் போவீர்கள். தெலங்கானாவில் யூரியா உரம் வாங்குவதற்கு நாள் கணக்கில் நிற்க முடியாமல் தான் விவசாயிகள் இந்த முறையை கையாண்டுள்ளனர். மஞ்சரில் மாவட்டம் சென்னூரில் யூரியா தட்டுப்பாட்டால் விவசாயிகள் தவித்து வருகின்றனர். உரம் விநியோகிக்கும் அரசின் மையத்திற்கு ஒரு வாரமாக தினமும் சென்று வந்தாலும் உரம் கிடைப்பதில்லை என்று அவர்கள் கூறுகின்றனர். தினமும் சென்று நிற்க முடியாது என்பதால் தங்களது செருப்புகளை வரிசையில் வைத்து இடம் பிடித்துவிட்டு வீட்டிற்கு சென்று விடுகின்றனர். உரம் கிடைக்கும் என நம்பும் நேரத்தில் வந்து செருப்புக்கு பதிலாக நின்று கொள்கின்றனர். இந்த நிலைக்கு விவசாயிகளை தள்ளியுள்ள அதிகாரிகள் உரமூட்டைகளை கடத்திச் சென்று அண்டை மாநிலமான மகாராஷ்டிராவில் விற்பதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். சத்தீஸ்கரில் மாவோயிஸ்டுகள் கட்டுப்பாட்டில் இருந்து மீட்கப்பட்ட கிராமத்தில் மக்கள் முதல் முறையாக சுதந்திர தின விழாவை கொண்டாடினர். சுக்மா மாவட்டத்தில் நீண்ட காலமாக மாவோயிஸ்டுகளின் கட்டுப்பாட்டில் இருந்த துமல்பாட் கிராமம் மாவோயிஸ்டுகளின் கட்டுப்பாட்டில் இருந்து விடுவிக்கப்பட்டு இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளது. இந்நிலையில் கிராம மக்கள் தங்கள் குழந்தைகளோடு சுதந்திர தின விழாவில் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். துணை ராணுவ படையினரின் ஊர்வலத்திலும் பங்கேற்று பொதுமக்களும் குழந்தைகளும் பாரத் மாதா கி ஜெய் என்று முழங்கினர். சத்தீஸ்கரில் மாவோயிஸ்ட் ஒழிப்பு நடவடிக்கை ஒரு பக்கம் தொடரும் நிலையில் பொதுமக்கள் சுதந்திர தின விழாவில் பங்கேற்றது கவனத்தை ஈர்த்துள்ளது. தென்காசி மாவட்டம் குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு காரணமாக 2வது நாளாக குளிக்க தடை விதிக்கப்பட்டதால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றமடைந்தனர். தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் தொடர் மழை காரணமாக குற்றால மெயினருவி, ஐந்தருவி, பழைய குற்றாலத்தில் நீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. இதனால் 2வது நாளாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் தொடர் விடுமுறையையொட்டி குற்றாலத்திற்கு சுற்றுலா சென்றவர்கள் மிகுந்த ஏமாற்றம் அடைந்தனர். நாங்க அருவியில குளிக்கிறதுக்காக குற்றாலம் வந்தோம். இங்க தண்ணி ரொம்ப அதிகமா போறதுனால யாரையும் குளிக்க விடல. அதனால கொஞ்சம் ஏமாற்றமா இருக்கு. நேற்று திருச்செந்தூர் போய் தரிசனம் பார்த்துட்டு இன்னைக்கு குற்றாலத்தில் குளிக்கலான்னு வந்தேன். மிகப்பெரிய ஏமாற்றம். இங்க 2 நாளா வெள்ளம் போறதுனால குற்றாலத்தில் குளிக்கிறதுக்கு யாரையும் அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க. பொதுமக்களின் பாதுகாப்பு கருதி குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டு இருப்பதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. சுதந்திர தின தொடர் விடுமுறையையொட்டி சுற்றுலா சென்றவர்கள் குற்றால அருவிகளில் செல்ஃபி மட்டுமே எடுத்தபடி ஏமாற்றத்துடன் வீடு திரும்பினர். காசாவில் ஏற்பட்டுள்ள உணவு பஞ்சத்தை தீர்க்க வான்வழியாக வழங்கப்படும் உணவு விநியோகம் தங்களுக்கு எதிரான ஆயுதம் என்று இஸ்ரேல் குற்றம் சாட்டியுள்ளது. இஸ்ரேல் ராணுவம் காசா பகுதி மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருவதால் உயிரிழப்புகள் எண்ணிக்கை அதிகரித்து வருகின்றன. இது தவிர உணவு பஞ்சம் காரணமாக பசியால் உயிரிழப்போரின் எண்ணிக்கையும் அதிகரிப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். காசாவில் நிலவும் உணவு பஞ்சத்தை போக்க சர்வதேச நாடுகள் தனியார் தொண்டு நிறுவனம் மூலம் வான்வழியாக உணவுப் பொருட்களை வழங்கி வருகின்றனர். இதுவரை 100க்கும் மேற்பட்ட விமானங்கள் மூலம் பாராசூட் உதவியுடன் உணவுப் பொருட்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் காசா மக்களுக்கு வழங்கப்படும் உணவு தங்களுக்கு எதிரான ஆயுதம் என்று இஸ்ரேல் குற்றம் சாட்டியுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள தொண்டு நிறுவனங்கள் இஸ்ரேல் விதித்துள்ள கட்டுப்பாடுகள் பொதுமக்களின் அவசர தேவைக்கு முட்டுக்கட்டையாக இருப்பதாக தெரிவித்துள்ளனர். பாலஸ்தீன அரசை அங்கீகரிக்க மற்ற நாடுகள் முன்வந்ததன் காரணமாகவே காசா மீது இஸ்ரேல் தொடர்ந்து தாக்கி வருவதாக கூறப்படுகிறது.
ஆஸ்திரேலியாவில் நடந்த சுதந்திர தின விழாவில் காலிஸ்தான் ஆதரவாளர்கள் இடையூறு ஏற்படுத்திய காட்சிகளே இவை. காலிஸ்தான் என்ற பெயரில் இந்தியாவின் பஞ்சாப் மற்றும் பாகிஸ்தானின் பஞ்சாபை இணைத்து தனி நாடு வேண்டும் என காலிஸ்தான் ஆதரவாளர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் ஆஸ்திரேலியாவின் மெல்போர்னில் உள்ள இந்திய தூதரகத்தில் சுதந்திர தினத்தை ஒட்டி தேசிய கொடியேற்றும் நிகழ்வு நடைபெற்றது. ஆஸ்திரேலிய வாழ் இந்தியர்கள் ஏராளமானோர் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருந்த நிலையில் காலிஸ்தான் ஆதரவாளர்கள் தங்களின் கொடிகளுடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆஸ்திரேலிய வாழ் இந்தியர்கள் பாடல்கள் பாடிய நிலையில் அவர்களை எதிர்த்து மஞ்சள் நிற காலிஸ்தான் கொடியுடன் காலிஸ்தான் ஆதரவாளர்கள் கோஷம் எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இங்கிலாந்தின் பிளைமவுத் நகரில் களை கட்டிய பிரிட்டிஷ் பட்டாசு சாம்பியன்ஷிப் போட்டி இரவை பகலாக மாற்றியது. ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் ஒன்று கூடி பட்டாசு போட்டியை கண்டு ரசித்தனர். இங்கிலாந்தில் நடப்பாண்டிற்கான பிரிட்டிஷ் பட்டாசு போட்டி 2 பிரிவுகளாக நடத்தப்பட்டது. 2 நாட்களாக நடைபெற்ற இந்த போட்டியில் பட்டாசு கலைஞர்கள் தங்களது புதுமைகளை வெளிப்படுத்தி பார்வையாளர்களை மகிழ்வித்தனர். பெட்ஃபோர்ட்ஷைர், நாட்டிங்ஹாம், வெஸ்ட் சசெக்ஸ் ஆகிய 3 நகரங்களில் உள்ள பட்டாசு நிறுவனங்கள் தங்களில் யார் சிறந்தவர்கள் என்பதை 10 நிமிடங்கள் வானில் இடைவிடாமல் பட்டாசுகள் வெடித்து அனைவரையும் ஆச்சரியத்தில் உறைய வைத்தனர். ஆசிய சாம்பியன்ஸ் லீக் கால்பந்து தொடரில் கோவா அணிக்கு எதிராக கிறிஸ்டியானோ ரொனால்டோவின் அல் நசர் அணி விளையாடும் வகையில் அட்டவணை அமைந்துள்ளது. இதன் மூலம் முதல் முறையாக ரொனால்டோ இந்தியாவில் விளையாட உள்ளார். ஆசிய கண்டங்களில் உள்ள கிளப் அணிகள் பங்கேற்கும் ஆசிய சாம்பியன்ஸ் லீக் கால்பந்து தொடருக்கான போட்டி அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. இதில் இந்தியாவின் கோவா FC அணியும் சவுதி அரேபியாவின் அல் நசர் அணியும் டி குரூப்பில் இடம் பிடித்துள்ளன. இதனைத் தொடர்ந்து இந்தியாவில் நடைபெறும் லீக் ஆட்டத்தில் கோவா அல் நசர் அணிகள் பலப்பரீட்சை நடத்த உள்ளன. இதன் மூலம் ரொனால்டோ இந்தியாவில் கால்பந்து விளையாடுவதை பார்க்கும் வாய்ப்பு உருவாகியுள்ளது. இருப்பினும் அல் நசர் அணியுடனான ஒப்பந்தத்தில் வெளிநாடுகளில் நடைபெறும் தொடர்களில் பங்கேற்பது குறித்து நிபந்தனை இல்லை என்பதால் ரொனால்டோவின் தனிப்பட்ட விருப்பம் என அணி நிர்வாகம் தகவல் அளித்துள்ளது. 2022ஆம் ஆண்டு மான்செஸ்டர் அணியிலிருந்து விலகிய ரொனால்டோ சவுதி அரேபியாவின் அல் நசர் அணிக்காக விளையாடி வருகிறார். அவரது ஒப்பந்த காலம் 2027ஆம் ஆண்டு வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. 40 வயதான ரொனால்டோ இதுவரை அல் நசர் அணிக்கு சாம்பியன் பட்டம் வென்றதில்லை என்பதால் நடப்பு ஆசிய சாம்பியன் கோப்பையை கைப்பற்ற தீவிரம் காட்டுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இப்படி சுக்குநூறாக கட்டுமானங்கள் சேதமடையும் அளவிற்கு பெங்களூருவில் எரிவாயு சிலிண்டர் வெடித்து சிதறியதில் 8 வயது சிறுவன் உயிரிழந்தார். பெங்களூருவின் வில்சன் கார்டன் அருகே உள்ள சின்னையன் பாளையத்தில் வீடு ஒன்றில் இருந்த சமையல் எரிவாயு சிலிண்டர் வெடித்து சிதறியது. இதில் விபத்து நடந்த வீடு அடையாளமே தெரியாத அளவிற்கு உருக்குடைந்து போனது. சிலிண்டர் வெடிப்பில் பாதிப்பு அருகில் இருந்த பகுதிகளுக்கும் பரவி 3 வீடுகள் இடிந்து விழுந்தன. இந்த விபத்தில் 8 வயது சிறுவன் முபாரக் உயிரிழந்தார். 12 பேர் காயமடைந்தனர். இதில் 7 பேர் படுகாயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தீயணைப்பு மற்றும் மீட்பு குழுக்கள் விரைந்து சம்பவ இடத்திற்கு வந்து இடிபாடுகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். உயிரிழந்த சிறுவனின் குடும்பத்திற்கு 5 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்கப்படும் என முதலமைச்சர் சித்தராமையா அறிவித்துள்ளார்.